வரலாறுகள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கபரிஸ்தானை கடந்து போகிறார்கள். அதில் ஒரு கபரில் அதாபு நடப்பதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். கொஞ்ச நேரம் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கபரை பார்க்கிறார்கள். அந்த கபர்ல கடுமையான முறையில் ஒரு மனிதருக்கு அதாபு நடந்து கொண்டிருக்கிறது, கடுமையாக நடக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிகவும் கவலையா இருந்துச்சு, அதை கடந்து போய்விட்டார்கள். அன்று இரவு அல்லது சில நாட்கள் கழித்து ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அதே கபர் வழியாக வருகிறார்கள். வந்தால் அந்த கபரை பார்க்கிறார்கள். அது சொர்க்க பூஞ்சோலையில் ஒரு சோலையாக இருக்கிறது, சொர்க்க பூங்காவனமாக தெரிகிறது. அதை பார்த்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிகவும் ஆனந்தம் அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். அன்று நாம் பார்க்கும் பொழுது இந்த கபர் அதாபில் இருந்தது, இந்த கபரில் இருக்கக்கூடிய நபருக்கு நரகத்தில் இருந்து அதாபு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்றோ இவருடைய கபர் சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கிறதே, என்னவென்று ஆச்சரியப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ் இது என்ன நடக்கிறது என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி செய்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த மனிதர் உள்ளபடி பாவியான மனிதர், இவர் செய்யாத பாவம் இல்லை, அக்கிரமம் இல்லை. அவ்வளோ பாவங்களின் காரணத்தினால் இவர் அதாபு செய்யப்பட்டார், வேதனை செய்யப்பட்டார் ஒரு கபர்ல. ஆனால் அவர் விட்டு செல்லும் பொழுது அவருடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தார்கள். தன்னுடைய மனைவிக்கு அவர் சொல்லி வைத்திருந்தார், என் புள்ள பிறந்ததற்கு பின்னால் அந்த புள்ளையை கொண்டு போய் உஸ்தாதிட்ட ஓதவை என்று சொல்லி இருந்தார். அதன் பிரகாரம் அந்த தாய் தன்னுடைய குழந்தையை ஒரு உஸ்தாதிட்ட கொண்டு போய் ஓத வச்சாங்க. அந்த உஸ்தாத் அவர்கள் அந்த குழந்தைக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி கொடுத்தார். அந்த குழந்தையும் திரும்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நாம் எல்லாம் படிச்ச தமிழ்ல படிச்சிருக்கோம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்ற இந்த வார்த்தையை அந்த குழந்தை சொல்லுச்சு. பாவமே அறியாத அந்த குழந்தை என்னை அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தையின் தந்தையை அதாபு செய்வதை நான் விரும்பவில்லை, அதன் காரணத்தினால் அவருடைய கபரை நான் சொர்க்கமாக்கிட்டேன். நான் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை நான் மன்னித்து அவருடைய கபரை நான் சொர்க்கமாக்கிட்டேன். அன்பர்களே, என்ன மாதிரி குழந்தைகளை விட்டுட்டு போன அன்பர்களே, உங்களுடைய கபர் நரகமாக இருந்தால் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய நல்லமலின் காரணத்தினால் நம்முடைய கபர் சொர்க்கமாகிவிட வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும். நாம் இன்று இந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டு செல்கிறோம்? நாம் உண்மையில் நல்லடியார்களாக இருந்தாலும் நம் குழந்தைகள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணத்தினால் நாம் நரகவாதியாக மாறிவிடுவோம். அந்த அளவுக்கான நிலைமைகளில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். அன்பர்களே, இன்று நாம் சாதாரணமாக கருதுகிறோம் குழந்தையை வளர்ப்பது என்பதை. அன்பர்களே, அவர்களை அல்லாஹ் ரசூலுக்கு தோதுவாக வளர்க்க வேண்டும்.